ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் கூடவே ஒரு யூசர் மேனுவல் குடுக்குறாங்க. அதை பார்த்து அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஆனா, லைஃப்க்கு உண்டான யூசர் மேனுவல் மட்டும் எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு டிப்ரஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னை காயப்படுத்தின சம்பவம் என்னன்னா, ஒரு 10 வயசு குழந்தை ஸ்கூல்ல அவங்களுடைய மேம் இன்சல்ட் பண்ணாங்கங்கிற காரணத்துக்காக வீட்டுக்கு வந்து யூடியூப் பார்த்து எப்படி சூசைட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை உயிர் விட்டுருக்குதுங்க. எப்பேற்பட்ட புரிதல் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பாருங்களேன். நீங்க எந்த மாதிரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உடல் சார்ந்த பிரச்சனையா, மனம் சார்ந்த பிரச்சனையா, தொழில் சார்ந்த பிரச்சனையா, இல்ல உறவுகள் சார்ந்த பிரச்சனையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. நம்ம எப்பவுமே அஸ் அ ஹியூமனா நம்ம என்ன டியூன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை வெளிப்புற சூழல்கள் மூலமாகவோ, நெருங்கின உறவுகள் மூலமாகவோ எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சு அதுவே ஒரு காலகட்டத்துல மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் விட்டுருதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கான்செப்ட்ல கிளியரா இருக்கணுங்க. நம்ம எல்லாருமே ஒரு சோர்ஸ் எனர்ஜி மூலியமா கனெக்ட் ஆயிருக்கோங்க. எப்படி நம்மளுடைய ஃபோன் நெட்வொர்க் சிக்னல் மூலியமா எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கோமோ, எப்படி எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அந்த எனர்ஜி கூட எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறீங்களா? எண்ணம், சொல், செயல் மூலியமா, அதாவது வேர்ட்ஸ், தாட்ஸ், ஆக்ஷன்ஸ் மூலியமா நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த எனர்ஜியுமே நம்மளுக்கு ஒரு ரிப்ளை ஃபீட்பேக் கொடுத்துட்டு தாங்க இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதாங்க நிகழ்வுகள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு. வெளிப்புற சூழல்கள் மூலமா நம்மளுடைய சொல்யூஷனை எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நமக்குள்ள நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தாம வெளியில ஏதோ ஒரு சூழல் நம்மளை மாத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ கண்டிப்பா அது மன அழுத்தத்தாங்க கொண்டு போய் கொடுக்கும். எப்போ நமக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கான காரணம் நம்மளே அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிறோமோ, எப்போ நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணி பழகுறோமோ, அப்போ அந்த சோர்ஸ் எனர்ஜி நம்மளுக்கு கரெக்டான இடத்துல ஒரு கைடன்ஸ் கொடுக்குங்க. என்னோட லைஃப்ல யூசர் மேனுவல்னு நான் எதை சொல்லுவேன்னா, புத்தகங்கள் தாங்க. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில புத்தகங்கள் எனக்கு நல்ல வழிகாட்டுதலா இருந்திருக்குங்க. புத்தகங்களின் சாராம்சம் மூலமாகவும், வெற்றி கண்ட மனிதர்களின் அனுபவங்கள் மூலமாகவும் நீங்களும் உங்களுடைய லைஃபை நெக்ஸ்ட் லெவல் நோக்கி, அதாவது சக்சஸ்ஃபுல்லான ஜேர்னில வாழணும் நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும் நீங்க நம்புனீங்கன்னா, கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் இன்ட்ரெஸ்டிங்னு டைப் பண்ணுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு லைஃப் டேர்னிங் புக்கோட உங்களை மீட் பண்றேன். பை பாய்.